வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, மீண்டும் வெடித்த கூவத்தூர் சர்ச்சை, வெளியான பதிலடி கொடுத்த கருணாஸ் அவர்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கருணாஸ் தான் நடிகைகளை கூட்டி வந்தார். கூவத்தூர் விவகாரத்தில் நடிகர் கருணாஸ் பதிலடி. கூவத்தூர் அதிமுக விவகாரம் தொடர்பான ஏவி ராஜி அந்தர்பல்டி அடித்திருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுகவில் ஏற்பட்டு பிளவு காரணமாக அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணி மாறிவிடக்கூடாது என்பதற்காக சசிகலா கட்டுப்பாட்டில் மகாபலிபுரம் அருகே உள்ள கூவத்தூரில் உள்ள சொகுசு விடுதியில் அதிமுக நிர்வாகிகள் சுமார் 100 பேர் ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க. இந்த சம்பவம் தமிழக அரசில் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடுதியில் பல நடிகைகள் தங்கி உல்லாசம் செய்திருந்தாங்க தகவல் வந்தது. இந்த நிலையில இது தொடர்பாக அதிமுக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஏவி ராஜி பேட்டியில் குறிப்பது, எடப்பாடிக்கும் குடிப்பழக்கம் எல்லாம் கிடையாது, ஆனா அவர் திரிஷா வேணும்னு கேட்டார். நடிகர் கருணாஸ் தான் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அங்கு நிறைய நடிகர்கள் இருந்தாங்க. யாராருக்கு எந்த நடிகை வேண்டுமோ அதை ஏற்பாடு செய்து தந்தாங்க. திரிஷாவுக்கு மட்டும் 25 லட்சம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றது என பேசியிருந்தார். இப்படி பேசியிருக்கும் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துள்ளது. ஹாலிவுட் வட்டாரத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து பிரபலங்கள் பலருமே ஏவி ராஜுக்கு எதிராக கண்டனங்களும் தெரிவித்து வராங்க. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை திரிஷா கண்டனத்தை எழுப்பி வராங்க. அதில் அவர் ராஜுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் நடிகர் சங்கம் தலையிட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கவனம் பெறுவதற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அருவருப்பாக இருக்கிறது. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் என்று திரிஷா அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏவி ராஜி இந்த பதிவிற்கு கண்டனம் தெரிவித்த இயக்குனர் சேரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நடிகர் நடிகைகளை இழுப்பது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டியது. உடனே இதை நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று நம்ம நடிகர் சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் சிஎம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேவலமான அரசியல் பிழைப்புவாதிகளுக்கு நீங்கள் சரியான ஒரு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அவர்களை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி அவங்கள ஜெயிலில் போடணும் அப்படின்னு சேரன் அவர்கள் ஒரு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெளிவிட்டிருக்காரு. இது குறித்து இனி என் வழக்கறிஞர்கள் முழு குழு பார்த்து கொள்வாங்க என்று சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்பாக செய்தியாளரை சந்தித்த ஏவிஜி ராஜி, திரிஷாவை போல இளம் நடிகர்கள் தான் அவர் கேட்டார் என்று கூறினேன். அந்த நடிகையும் குறிப்பிட்டு பேசவில்லை. நான் எப்பொழுதும் அவ்வாறு பேசுவேன் கிடையாது. என்னுடைய பேச்சு திரிந்து கூறப்படுகிறது என்று அந்தர்பட்டி அடித்து பேசியிருக்கிறார். இப்படி அவர் பேசியதற்கு கருணாஸ் அவர்கள் சென்னை காவல் ஆணையத்தில் அலுவலகத்தில் பரபரப்பான புகார் தெரிவித்துள்ளார். அந்த புகாரில் கூறியிருப்பது, கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜி அவதூறு பரப்புகிறார். எனது பெயரை கெடுக்கும் நோக்கில் ஆதாரமற்ற புகார்களை ஏவி ராஜி கூறியுள்ளார். குறிப்பிட்ட நடிகை பற்றியும் தன்னை பற்றியும் அவதூறான கருத்துக்களை அவர் கூறியிருப்பது மிக வேதனை அளிக்கிறது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும், நீங்க கைது பண்ணணும் பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர்கள் புகார் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.